Hi, hello, welcome to Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெண்டைக்காய் ஃப்ரை டிஃபரண்டா டேஸ்டியா எப்படி செய்யலாம்ன்றதை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு தேவையான வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முன்னும் பின்னும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை நாலா கட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஷேப்பில் இப்படி நம்ம எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணி வச்சுக்கலாம். வெண்டைக்காய் பெருசாக இருந்ததுன்னா ரெண்டு ஷேப்பில் ரெண்டாக கட் பண்ணி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எல்லாம் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு பிளேட்டில் தேவையான அளவுக்கு சில்லி பவுடர், மல்லித்தூள் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமன் ஜூஸு. இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா மசாலா ஒட்டுற மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெண்டைக்காய் வந்துட்டு உடையாமல் ஒரு பதமாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். இதில் நம்ம தண்ணி சேர்க்க தேவையே இல்லைன்னு, ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கோம். ப்ளஸ் வந்துட்டு வெண்டைக்காயிலே அந்த ஒரு நீர்ப்புத்தன்மை இருக்கிறதுனால நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. அப்படி வேணும்னா லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க. கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. மசாலாலாம் நல்லா ஊறுற மாதிரி ஒரு 1/2 hour நம்ம அப்படியே விட்டுறலாம். 20 minutes ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனல் ஒன்று வச்சு பேனல் சூடானதும் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம சிம்மில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து சமைச்சோம்னா டக்குன்னு கறியணும், ஆனால் வேகாது. ஸோ அதனால தான் நான் லோ ஃப்ளேமில் வச்சு நான் சமைக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க.